ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ். நான் உங்கள் தனுஷ்குமார். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் சிட்டிஸ், வில்லேஜ், டவுன் எல்லாருமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோட வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ தட் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம எவ்வளோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ இயர்ஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமான இந்த வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமே என்னென்னா நம்மளோட டிசிப்ளின் தான். ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோம், எந்த அளவுக்கு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு எஸ்ஐபி போடுறோமோ அது எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் அதுக்குள்ளே வர முக்கியமான விஷயம். பட் இந்த 2026லேயும் கூட மக்கள் பண்ணுற முக்கியமான 5 மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு ரூல்ஸாகவும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. அட் த சேம் வே அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நோட், ஒரு பென் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நம்ம சொல்ல வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக நிறையா வந்துட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை வந்து ரீஷஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க, வேறு ஸ்கீம்ஸ்க்கு வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, டு நாட் ரீஷஃபில் யுவர் ஸ்கீம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது அடிக்கொருக்க நம்ம அதை வந்து இன்னொரு ஸ்கீமில் மாற்றிட்டே இருக்கிறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 3% 4% ஃபால் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஈக்விட்டி ஸ்கீம்லேருந்து எடுத்து தூக்கி டெப்ட்டில் மாற்றிடுறாங்க. ஸோ டெப்ட்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க இப்படி மாற்றுறாங்களா, மாற்றிட்டு என்ன ஆகும்னா மார்க்கெட் கொஞ்சம் மேபி ஃபால் ஆகலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் பார்த்தீங்களா, எகெயின் வந்து அந்த கரெக்ஷன் முடிஞ்சுட்டு மேலே போக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, திருப்பி டெப்ட்ல இருந்து ஈக்விட்டிக்கு வந்து மாற்றுவாங்க. இது மாற்றுறதுனால என்னென்னா நமக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும். இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட லோட்ஸும் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் ஒரு புது ஃபண்ட்ஸ்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கான லோட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று இருக்குது. இதுக்கடுத்து முக்கியமான விஷயமே எந்த இடத்துல வரும்னா, மார்க்கெட் வந்து இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்லேயே வந்து செல் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக ரெடீம் பண்ணி வெளியில் வந்திருப்பீங்க. இப்போது மார்க்கெட் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் தானே உள்ளே போவீங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் விற்கும்போது வந்து ஹையர் என்ஐவியில் வந்து விற்றுருப்பீங்க. ஆனால் வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், லோவரில் தான் வாங்கணும். திருப்பி ஹையரில் அதையும் தாண்டி போய் நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஏவிஸுமே பிரச்சனையாகும், உங்களுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இதை நீங்கள் பண்ணவே முடியாது அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது ஜென்ரலாக வந்து அப்போ நான் வந்து இது ஸ்கீமை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடாதான்னா, அந்த ஃப்ரீக்வெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த கால அளவுன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 6லேருந்து 12 மாதமாவது நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போது நான் இன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 to 12 மந்த்ஸாக நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து ட்ரேடிங் கிடையாது. இப்போது ட்ரேடிங்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் கீழே வருதா, நம்ம அப்போ வந்து அந்த செல் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்போம். மார்க்கெட் மேலே போதா எகைன் நம்ம வியூவை சேஞ்ச் பண்ணுவோம். இது பண்ணணும்னா நம்ம ட்ரேடிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம இன்வெஸ்டிங், வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவை என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஃபண்டு 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ கொஞ்சம் நெகட்டிவாக போகுதுங்கிறதுனால அது எப்பயுமே நெகட்டிவாக போகுங்கிறது அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டுமே ரியாக்ட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு முக்கியமான இது. இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து ஈக்விட்டி டு டெப்ட் மாற்றுறதில்ல, நான் வந்து ஒரே இதுலேருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு நான் மாற்றுறேன், ஏஎம்சிக்கு மாற்றுறேன் அப்படிம்பாங்க. இப்போ லெட்ஸே வந்து அவங்க ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு ஏஎம்சியில் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏஎம்சிலேருந்து இன்னொரு ஃப்ளெக்ஸி கேப்புக்கு வந்து நான் மாற்றுறேன் அப்படிம்பாங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியுது அப்படிம்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸே எப்படி தெரியும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன அந்த 6 to 12 மந்த்ஸாக நீங்கள் டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அப்பயுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சு, அதுக்கு இடையில நான் சில ஃபண்ட்ஸ் நான் பார்த்து வச்சுருந்தேன், அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா, தென் அந்த 6 to 12 மந்த்ஸ்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபண்ட்லேருந்து அந்த ஃபண்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை வச்சு, இல்லை அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அதிகமாக போகும், உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிட்டர்ன் இருக்குமானா இருக்காது. பட்
நீங்கள் டிசிப்ளினோடு இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிக்கொருக்க அந்த ஃபண்ட்ஸை போய் செக் பண்ணுறது, அது சும்மா சும்மா வந்து இன்னொரு இதில் மாற்றுறது, அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. அட்லீஸ்ட் 6 to 12 months டைமுக்கு அடுத்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து யோசிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேஞ்சே பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபண்டில் போட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த டியூரேஷன் நம்ம வச்சுருக்கோம் 6 to 12 monthsன்னு. அந்த 6 to 12 months வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லை இந்த ஃபண்ட் எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா திருப்பி அகைன் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், அடுத்த ஃபண்டுக்கு வந்து மூவ் ஆங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். இதை வந்து இதுக்கு வந்து ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், சொல்யூஷனும் பார்த்துருக்கோம், என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் முக்கியமான மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணுறது இல்லை. இப்போ சிம்பிளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருக்கவங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி ஸ்கீம் இருக்கும், அதேமாரி டெப்ட் ஸ்கீம் இருக்கும், ஹைப்ரிட் ஸ்கீம் இருக்கும், ஃப்ளெக்ஸி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கம்ப்ளீட்டாக டைவர்சிஃபிகேஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் அசட் லெவலில் டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ லெட்ஸே வந்து ஈக்விட்டி இவ்வளோ, டெப்ட் இவ்வளோ, அதே மாதிரி வந்து ஹைப்ரிட்டில் நான் இவ்வளோ வச்சுருக்கேன், லிக்விடில் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்களே தவிர, ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் நான் வந்து என்னோடய ஃபண்ட்ஸை ஃபுல்லாக போட்டேன் அப்படின்னா அது டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த அர்த்தமே கிடையாது. அது ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் தானே தவிர அது வந்து எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக டைவர்சிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஜென்ரலாக வந்து இந்த ஈக்விட்டியில் அப்போ நான் எவ்வளோ போடுறது அப்படிங்கிற டவுட் வரும். இதுக்கு வந்து சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 100 மைனஸ் ஒரு ஏஜ் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேலன்ஸ் இருக்க வந்து நீங்கள் டெப்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு ஜெனரிக்கான நம்பர் தான். பட் இதுக்கு நம்ம ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ எந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயுமே நம்ம ஈக்விட்டியில் எவ்வளோ பண்ணணும், அதேமாதிரி லிக்விடில் எவ்வளோ பண்ணணும், டெப்டில் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நான் ஒரு ஏஜில் இருக்கேன்னு வச்சுக்கலாம், அந்த ஏஜுக்கு நான் எவ்வளோ ஈக்விட்டி வைக்கணும், எவ்வளோ டெப்ட் வைக்கணும், எவ்வளோ லிக்விடில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ இதனால் அவங்க என்னென்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிறாங்க. கன்ஃபியூஸ்ட் ஆகி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நமக்கு எதுக்கு இந்த வம்பே வேண்டாம், நம்ம வந்து கொண்டு போய் சிம்பிளாக வந்து ஒரு ஃப்ளெக்ஸியில் போட்டுடலாம் அப்படின்னு அதில் போடுறாங்க. ஃப்ளெக்ஸி வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட் தானே தவிர அது கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷனாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈக்விட்டியில் எவ்வளோ போடணும், டெப்டில் எவ்வளோ போடணும், லிக்விடில் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட டைவர்சிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது. ஸோ டைவர்சிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும். ஸோ இப்போ 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து கேஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதாவது சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா. ஸோ கரெக்டான இடத்துல என்ட்ரி, கரெக்டான இடத்துல வந்து எக்ஸிட் இருக்கணும். பட் இன்வெஸ்டிங் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து டைமிங் முக்கியமே இல்லை, டைம் தான் முக்கியம். ஏன்னா எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம், எவ்வளோ நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதான் முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஐபி பண்ணிகிட்டே வராருன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 2020 கிராஷோ இல்லைனா 2008 வந்து கிராஷோ சம்திங் லைக் தட் ஒரு கிராஷ் வருது. இல்லைனா வந்து ஒரு 2-3 மந்த்ஸே வந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா டவுன்ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது என்ன நடக்கும்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அந்த என்ஏவி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு டவுன் ஆகிட்டே வரும். ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸும் கம்மியாகிட்டே வரும். இப்போ இந்த டைமில் அவங்க கரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா அதை விட்ரா பண்ணிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது பெரிய மிஸ்டேக்கில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னு புரிஞ்சுக்கங்க, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு நம்ம யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. இப்போ இந்த யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிற டைமில் உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் வந்து உங்களால் வாங்க முடியும், கரெக்டு தானே. இப்போது இந்த டைமில் நீங்கள் போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை அதை வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா, அப்போ அந்த யூனிட்ஸ் நீங்கள் அந்த இடத்துல வாங்கியிருக்கவே மாட்டீங்க. அப்போ லோவர் யூனிட்ஸ் வாங்காதனால என்ன ஆகும்னா, அதுக்கடுத்து நீங்கள் இது எப்போ ரெஸ்யூம் பண்ணுவீங்க அப்படின்னா, மார்க்கெட் எகைன் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் தூரம் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது இந்த காம்பவுண்டிங்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக நடக்கவே நடக்காது. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அப்போது நான் வந்து அப்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே வந்து இதுதான் பிளானு, இந்த ஸ்கீமு இது கரெக்டு தான் நீங்கள் தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க.
மார்க்கெட் கிராஷ் ஆனாலுமே நீங்கள் அதே அளவு எஸ்ஐபி பண்ணிட்டே வரணும். இப்போ 5000 நான் எவ்ரி மந்த் பண்ணலான்ட்டுருக்குன்னா 5000 பண்ணிகிட்டே வரணும். அப்போது கிராஷ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா அதே 5000க்கு எனக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எகெயின் ரெக்கவர் ஆகும் பார்த்தீங்களா, மார்க்கெட் மேலே போகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நமக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈவன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷாக இருந்தாலும் சரி, நல்லா மார்க்கெட் பீக்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எஸ்ஐபி கரெக்டாக வந்து ஸ்கெடியூல்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வித்ட்ரா பண்ணக்கூடாது. அதுக்கு சாலிடான ரீசன் இருக்கணும். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி தேவை இருக்குது, நான் ஒரு மேரேஜ்க்காக நான் அதை பண்ணியிருந்தேன், ஸோ இப்போ வந்து நான் அதை எடுக்கலான்ட்டு இருக்கேன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங், அது நீங்கள் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னென்னா, ஒரு பேனிக்னால நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் இல்லை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு போயிடும். அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது லோவர் ரேட்டில், இதுக்கடுத்தும் கிடைக்காது. ஏன்னா அதுக்கடுத்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்கை டெஃபினட்டாக வந்து பண்ணாதீங்க. மார்க்கெட்டோட டைமிங்கை கேட்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்குமே வந்து அது எப்போ ரிவர்சல் ஆகும், எப்போ வந்து கிராஷ் ஆகும்லாம் தெரியாது. நம்மளோட இது என்னன்னா, டிசிப்ளினோட கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோமோ அதை பண்ணிகிட்டே வர்றது தான் நம்மளோட 3வது முக்கியமான ரூல். ஸோ இந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. இப்போ 4வது முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கும் கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு ஸ்கீமுக்குமே வந்து ஒரு அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் படி தான் அந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் அதுக்காக தான் ஒர்க் பண்ணவும் செய்வாங்க. இப்போ சில பேர் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சில பேருக்கு தோணும். ஸோ அப்போ அவங்க வந்து ஈக்விட்டி ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ரிஸ்க்கும் அதிகம். இப்போ சில பேர் என்னென்னா, ஏஜ் அதிகமாக இருக்கும், அவங்களால வந்து ஹை ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ண முடியும்னா, லோ ரிஸ்க் தான் எடுக்க முடியும். அப்போ அவங்க டெப்ட் போவாங்க, இல்லைனா ஹைப்ரிட் போவாங்க, இந்த மாதிரி போவாங்க. பட் இது எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் சும்மா எனக்கு தோணுச்சு, இந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் ஆகும்னு தோணுச்சு, ஸோ அதனால் நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை வந்து டிவியில் பார்த்தேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சம்திங் லைக் தட். என்னென்னா, எனக்கு ஒரு புது கேஷ் வந்துச்சு, ஒரு போனஸ் வந்துச்சு, ஸோ எதுலேயே ஒன்று போட்டு விடலாமே, நான் போட்டு விட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தெளிவாக பிளான் பண்ணுங்கள். இப்போ இது வந்து வெல்த் கிரியேஷன் அப்படின்னு வரும்போது, இது வந்து 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ முடிய போகிறது கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை கண்டினியூஸாக பண்ண போகிறீங்க. எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, இல்லை லம்சம் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாமே என்னென்னா, நீங்கள் கண்டினியூஸாக பண்ண போகிறீங்க. ஒரு டைம் லம்சம் பண்ணிட்டு அதுக்கடுத்து எஸ்ஐபி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இல்லை என்னால் லம்சம் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு எஸ்ஐபியே பண்ணுறேன், கொஞ்சம் அதிகமான எஸ்ஐபி பண்ணுறவங்களும் வருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக பண்ண போகிறீங்க. இதுக்கு இடையில வந்து இந்த ஃபண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகுதுங்கிறது தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணணும். ஸோ என்னோட கோல் வந்து இதுதான் என்னோட பிளான், என்னோட வந்து லாங் டேர்ம் பிளான் இந்த மாதிரி இருக்குது, நான் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் எப்படி எந்த ஃபண்டை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த ஸ்கீம் எனக்கு கரெக்டாக இருக்கும், எந்த ஏஎம்சி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உட்காந்து பொறுமையாக பிளான் பண்ணணும். அந்த பிளான் பண்ணபடி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுமே இருக்கணுமே தவிர, ரேண்டமாக எனக்கு தோணுச்சு அதனால் நான் இந்த ஹைப்ரிட்டில் போட்டேன், இல்லை எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் ஈக்விட்டியில் போட்டேன், இப்போ வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகுதுன்னு நான் வந்து டிவியில் பார்த்தேன், ஸோ அதனால் நான் போட்டேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்குன்னு ஒரு பிளான் வச்சு அந்த பிளான் படி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈவன் சில பேர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும், இல்லைனா அவங்க வந்து இப்போ தான் ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. அது எல்லாமே வந்து என்ன, கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து 4வது. ஓகே, இப்போ 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, பேனிக் ஆகிறது. இப்போது இந்த பேனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரீஷஃபில் வந்து நான் 6 மந்த்ஸ் இல்லைனா 12 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன், இதுதான் என்னோடய கோலு, இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன், இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். பட் இந்த பேனிக் நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா, பயம் வருது பார்த்தீங்களா, அந்த பயம் வரும்போது என்ன பண்ணிடும்னா, டக்குன்னு இதில் இருந்தெல்லாம் எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த கோவிட் டைமில் மேபி நிறைய பேர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே வந்து கம்மியாயிருக்கும், ரொம்ப ட்ராப் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன தோணுன்னா, இருக்கிறதும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க பேனிக்கில் எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருதுன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, டிவி பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலுமே சரி,
அதை பற்றி நெகட்டிவாகவே தான் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எக்ஸிட் பண்ணிடக்கூடாது. இப்போ கோவிட் டைம்லேயே வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ரெடீம் பண்ணியிருப்பீங்க, எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதோட என்ஏவி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பேனிக்கில் நம்ம எக்ஸிட் ஆகிறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிளானை இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ 4th இதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஆனால் மார்க்கெட்டோட சைக்கிள் வரும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னோம்னா நம்ம டக்குன்னு எக்ஸிட் ஆகும். அது வந்து ஒரு சைக்கிள். அதாவது அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோவர் என்ஏவியில் வந்து அதிகமான குவான்டிட்டிஸே வாங்க முடியும். ஸோ அதர்வைஸ் என்ன நம்மளால் வந்து அதிகமான குவான்டிட்டிஸ் வாங்க முடியாது. ஏன்னா என்ஏவி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் தான் வந்துட்டு இருக்கும். பட் சடனாக மார்க்கெட் வந்து இப்போ கோவிட் மாதிரியான டைம்லாம் கீழே வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ஏவி ட்ராப் ஆகும். அந்த டைமில் யூனிட்ஸ் அதிகமாக வாங்கிடலாம். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல பேனிக்னால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எக்ஸிட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இடத்துல பிளான் இருக்கான்னு பாருங்கள். இப்போ லெட்ஸே வந்து நான் வந்து ஜென்ரலாகவே வந்து 2020 தான் எக்ஸிட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஜானில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டைமில் எக்ஸிட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஏப்ரல், மே, இந்த மார்ச் டைமில் வந்து மார்க்கெட் கிராஷை பார்த்து நான் ஜூனில் எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னா எந்த யூஸ்மே அதனால் வராது. ஸோ அதனால் வந்து பேனிக்னால எதுவுமே பண்ணாதீங்க. பிளான் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து எடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 5 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னாலுமே அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.